மற்றவர் கருத்துக்களை, செயல்களை, நடக்கின்ற நிகழ்ச்சிகளை தவறாக புரிந்து கொள்ளார். இதுதான் சார் இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கலுக்கு காரணம். யாரோ நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி நடந்துக்குவாங்க, நாம் அதை வேறையா அர்த்தம் பண்ணிக்குவோம், அதை நாமளா இன்டர்வியூ பண்ணுவோம். அவங்க ரெண்டு பேர் பேசியிருப்பாங்க, நம்மளை பற்றி தான் பேசியிருப்பாங்கன்னு நம்ம நினைச்சுக்குவோம். நீங்க இது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, மகாபாரத காலத்திலேருந்து இந்த இன்சிடென்ட் எழுதுறான். கிருஷ்ணன் தூது போயிட்டு வெளியே வர்றான். கிருஷ்ணன் தூது போயிட்டு வெளியே வரும்போது ஒரு 300 அடி 400 அடி போயிருப்பான். அப்போ மாடியில் உப்பரிகையிலேருந்து துரியோதனை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். கிருஷ்ணன் வெளியே போறது, அதை முழுக்க வெளியே போயிட்டானான்னு பார்க்கணும். அதுக்காக கம்ப்ளீட்டாக மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ துரோணாச்சாரியார் மகன் அஸ்வத்தாம எதிர்த்தாப்புல வந்தான். இந்த அஸ்வத்தாமனை பார்த்த உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணா, கையில் இருக்கிற மோதிரத்தை நழுவி கீழே விட்டான். அப்படி விட்ட உடனே அஸ்வத்தாமன் சரி பெரிய மனுஷன் கையிலேருந்து ஒன்று விழுது எடுத்து கொடுக்கணுமேன்ற மரியாதைக்காக அந்த மோதிரத்தை எடுத்து கையில் கொடுத்தான். நேராக வாங்கிக்கல, அந்த கையை அப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு கிருஷ்ணன் பேச ஆரம்பிச்சான். ரெண்டு கையை அப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு பேச ஆரம்பிச்சான். திடீர்னு சம்பந்தம் இல்லாமல்